ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கும் ஆர்டிபிசிஆர் முறையை வச்சு எப்படி கண்டறிகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஆர்டிபிசிஆர் முறையை வச்சு எப்படி கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனை பார்க்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக இருந்தது. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்டிபிசிஆர்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டல் சேஞ்ச், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம பேசக்கூடிய SARS-CoV-2 கம்ப்ளீட் ஜீனோம். இது கிட்டத்தட்ட ஒரு 30,000 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். 30,000 பேசஸ் வந்து இந்த வைரஸோட ஜீனோம் லென்த். இதுல வந்து நியர்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 21,290 நியூக்ளியோடைடு வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஓஆர்எஃப், அந்த ஓஆர்எஃப்க்கு வந்து ORF 1AB ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 30,000 பேசஸ் இருக்கக்கூடிய SARS-CoV-2 கம்ப்ளீட் ஜீனோம்ல கிட்டத்தட்ட 22,000 நியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஓஆர்எஃப் எடுத்துக்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் ஓஆர்எஃப் இருந்துட்டு ஒரு பெரிய பாலிப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. இதுல வந்து இந்த பாலிப்ரோட்டீன்ல செட் ஆஃப் நிறைய ஜீன்ஸ் இருக்குது. நிறைய ஜீன்ஸ் வந்து அதோட ப்ரோட்டீன்ஸ் வந்து இதுல கூட இருக்கும். இதுல ஒன்னாம இந்த பாலிப்ரோட்டீன் வந்து 3CL புரோட்டியேஸ் அப்படின்னு ஒரு புரோட்டியேஸ் இருக்கு. ஸோ அந்த 3CL புரோட்டியேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாலிப்ரோட்டீனை ப்ராசஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெச்சூர் புரோட்டீனையும் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை தவிர்த்து இந்த ஒரு பெரிய பாலிப்ரோட்டீனை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஜீன், அப்புறம் அனதர் ORF 3A, அப்புறம் என்வலப் ஜீன், மெம்பரேன் ஜீன் அப்படின்னு சொல்லி இன்னும் மற்ற 2 ORF இப்படி நிறைய இருக்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த என் ஜீன் சொல்றோம் இல்லையா, என் ஜீன் அப்படின்றது நியூக்ளியோ கேப்சிட். நம்ம போன ஸ்லைட்ல பார்த்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, அதோட என்வலப்ல இருக்கக்கூடிய ஸ்பைக் ப்ரோட்டீனை பார்த்திருப்போம். அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் எஸ் ஜீன். அப்புறம் இ ப்ரோட்டீன் பார்த்துருப்போம். என்வலப்ல இருக்கக்கூடிய மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த என் ப்ரோட்டீன் நம்ம தனியா பார்க்கவே இல்லையே, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்க நம்ம ஸ்பைக் ப்ரோட்டீனை பார்த்துருக்கலாம், எம் பார்த்துருக்கலாம், இ ப்ரோட்டீன் பார்த்துருக்கலாம், எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அந்த என் ப்ரோட்டீன் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஜீனோம் இருக்கு இல்லையா, இந்த ஜீனோமா நியூக்ளியோ கேப்சிட் ப்ரோட்டீன் அப்படின்ற ப்ரோட்டீனோட அந்த ஜீனோட ஷார்ட் ஃபார்ம் தான் என் ஜீன் அப்படின்றாங்க. ஸோ இந்த என் ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆர்என்ஏ, ஜீனோமிக் ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கவர் மாதிரி அந்த ஆர்என்ஏ கூட பைண்ட் ஆயிருக்கும். இப்போ லைக் நம்ம யூக்ரியாட்டிக் ஜீனோம் பத்தி படிக்கும்போது ஹிஸ்டோன்ஸை பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா, டிஎன்ஏ பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ் சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, நியூக்ளியோசோம்ல வரக்கூடியது. அதே மாதிரி இங்க வந்து இந்த SARS-CoV-2 ஜீனோமிக் ஆர்என்ஏவை இந்த என் ப்ரோட்டீன் கவர் பண்ணியிருக்கு, அதோட ரேப் ஆயிருக்கு. சரிங்களா? அதனால இதுக்கு வந்து நியூக்ளியோ கேப்சிட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்றோம், ஷார்ட் ஃபார்ம்ல என் ஜீன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் எதுக்காக மற்ற ஜீன் எல்லாம் விட்டுட்டு இந்த என் ஜீனை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இந்த என் ஜீனோட சைஸ் 908 இங்க போட்டிருக்காங்க. இன்னும் சில ஐசோலேட்ஸ்ல வேற ஸ்ட்ரெயின்ல வந்து 1200 நியூக்ளியோடைட்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ இதோட ரேஞ்சு தான் 900ல ஆரம்பிச்சு வந்து 1100 1200 வரைக்கும் இந்த என் ஜீனோட லென்த் இருக்கு. இதைத்தான் வந்து இந்த ஆர்டிபிசிஆர் முறையில நம்ம கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, இந்த வைரஸோட இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த என் ஜீன்ல தான் ஸ்பெசிஃபிக்கான பிரைமரும் ஸ்பெசிஃபிக்கான ப்ரோபும் இந்த பர்டிகுலர் ரீஜன்ல தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 பேசஸ் லென்த் இருக்கக்கூடிய ஜீனோம்ல இந்த 900 to 1100 பேசஸ் லென்த் இருக்கக்கூடிய அந்த என் ஜீனுக்கு தான் பிரைமரும் ப்ரோபும் டிசைன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அதுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வேர்ல்டு வைடா. சரி, ஆர்டிபிசிஆர் அப்படின்றது அந்த ஆர்டிக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2 இது சொல்லலாம். ஒன்று வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர்னு சொல்லலாம், இல்லாட்டி ரியல் டைம் பிசிஆர் அப்படின்னு சொல்லலாம். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னன்னா, இந்த பர்டிகுலர் பிசிஆர்ல அந்த என்சைமை யூஸ் பண்றோம். அந்த என்சைமை யூஸ் பண்றதுனால நம்ம வந்து RT-PCR, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து ரியல் டைம் பிசிஆர் அப்படின்னா ஒரு ரியல் டைம் அப்சர்வேஷன் இருக்கும். ஒரு செல்லுக்குள்ள இல்ல ஒரு இன்விட்ரோ மாடல்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த டியூப்குள்ள நம்ம ஒரு பீஸ் ஆஃப் ஆர்என்ஏ டிஎன்ஏ ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதோட ஆம்பிளிஃபிகேஷன் ரேஷியோ எப்படி இருக்கு, ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குதா நடக்கலையா, அந்த டியூப்குள்ள நடக்குதா நடக்கலையான்னு சொல்லி நமக்கு ரியல் டைம் அப்சர்வேஷன் கொடுக்கும். ஒரு மானிட்டர்ல ஃப்ளூரசன்ட் சிக்னலை வச்சு நம்ம மானிட்டர்ல ஈச் சைக்கிள் பை சைக்கிளா, பிசிஆர்னாலே உங்களுக்கு தெரியும் 30 சைக்கிள் 40 சைக்கிள்னு சொல்லிட்டு வேரியஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கும். நார்மல் பிசிஆர்ல என்ன பண்ணுவோம், நம்ம பிசிஆர் ஃபுல்லா ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸை யூஸ் பண்ணி பிசிஆர்ல ஆம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கா நடக்கலையான்றது அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனா ரியல் டைம் பிசிஆரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிசிஆர் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சைக்கிள்லையும் ஆம்பிளிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃப்ளூரசன்ட் டை வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணி சைக்கிள் பை சைக்கிள் ரியல் டைமா நம்ம அப்சர்வேஷன் பண்ணலாம். அதனால இதுக்கு பேர் வந்து ரியல் டைம் பிசிஆர் அப்படின்றாங்க. ஸோ ஆர்டிபிசிஆர் அப்படின்ற டேர்ம் வந்து காமனா யூஸ் பண்றாங்க. இதுல வந்து இந்த சிடிஎன்ஏ சிந்தசிஸ்ன்ற போர்ஷன்ல ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் யூஸ் பண்றதுனாலையும் இதுக்கு RT-PCR ஒரு பேர் உண்டு.
இன்னொன்று வந்து இந்த நார்மல் பிசிஆருக்கும் ஆர்டிபிசிஆர் இந்த 2 ஸ்டெப் ஆர்டிபிசிஆர்னு சொல்றோம் இல்லையா, இந்த 1 ஸ்டெப் ஆர்டிபிசிஆர்ல ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் யூஸ் பண்றோம். 2 ஸ்டெப் ஆர்டிபிசிஆர்ல அந்த என்சைம் இங்க யூஸ் பண்ணல. இருந்தாலும் ஏன் இங்க ஆர்டின்ற பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரியல் டைம் அப்சர்வேஷன் நடக்குது. ஸோ இந்த 2 பர்பஸ்க்காக தான் இந்த என்சைம் இந்த ப்ராசஸ்க்கு ஆர்டிபிசிஆர்ன்ற பேர் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ப்ராசஸ்ல நாங்க என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏ. ஆர்என்ஏ அப்படின்றது வைரஸோட ஆர்என்ஏ, சரிங்களா. அதுக்கடுத்து பிரைமர்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல இதை பத்தி பேசியிருப்போம். பிரைமர் அப்படின்னா ஸ்பெசிபிக் பிரைமர். நம்ம போன ஸ்லைட்ல கூட பார்த்தோம் இல்லையா, என் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் என் ஜீனுக்குள்ள போய் பைண்ட் ஆகக்கூடிய பிரைமர்ஸ். அதுக்கடுத்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து டிஎன்ஏ பாலிமரேஸ், இதோட ஃபங்க்ஷனையும் பார்ப்போம். பஃபர் ரியேஜென்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நடக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய கோஃபேக்டர்ஸ் தேவைப்படும் இல்லையா, அதெல்லாம் இந்த பஃபர் ரியேஜென்ட்ஸாக வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ப்ரோப் அண்ட் ஸ்பெசிபிக் பிரைமர் கிட்டத்தட்ட இதுவும் சேம்னா அந்த என்ஜின் ரீஜனை தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்து நார்மலா நடக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனிங். ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பெசிபிக் பிரைமர் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதோட யூசேஜ் என்னன்னு சொல்லி நம்ம இங்க பார்ப்போம். இது வந்து நார்மலா ஒரு செல்லு, சரிங்களா. இந்த செல்ல வந்துட்டு எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாம ஹெல்த்தியா இருக்கு. இப்போ வந்து ஒரு வைரஸ் பார்ட்டிகல் வருது. இந்த கொரோனா வைரஸ் வந்து கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, அது எந்த வைரஸா இருந்தாலுமே, ஆர்என்ஏ வைரஸ் எந்த வைரஸா இருந்தாலுமே இதுதான் கான்செப்ட். கொரோனா வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ண போது, அப்படி இன்ஃபெக்ட் பண்ணும் போது இந்த செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா நார்மலா இப்போ நான் இங்க இந்த கலர் கொடுத்துருக்கீங்களா, ப்ளூ கலர் ரெட் கலர்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது எல்லாமே அந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்என்ஏன்னு வச்சுக்குவோம். நமக்கு ஆர்என்ஏவோட ரோல் தெரியும். ஒரு நார்மலா ஒரு செல்லுக்குள்ள ஆர்என்ஏவோட ரோல் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளோ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனோட ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கலாம். ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் கடத்தின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்ஏல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனோட அவுட்புட் தான் புரோட்டீன் ஃபார்ம். ஸோ டிஎன்ஏல ஸ்டோர் ஆயிருக்க இன்ஃபர்மேஷனை அவுட்புட்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த கண்டக்டரை செயல்படுறது தான் ஆர்என்ஏ, பர்டிகுலரா எம்ஆர்ஏன்னு சொல்லுவோம். இந்த எம்ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு வைரஸ் இல்ல, நார்மலா ஒரு செல்லோட நியூக்ளியஸ்ல ஏகப்பட்ட ஜீன் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஜீன்ல இருந்தும் ஒவ்வொரு பர்டிகுலர் புரோட்டீன் வெளியே வரும். ஏன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுக்காக, இந்த செல்லோட சர்வைவல் ஃபங்க்ஷனை பண்றதுக்காக ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு டைப்ல ஒரு புரோட்டீனை கோட் பண்ணிட்டே இருக்கும். அந்த கோடிங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் பர்டிகுலர் ஆர்என்ஏல ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு ஆர்என்ஏவும் இன்னொரு ஆர்என்ஏவும் அதோட காம்போசிஷன் வச்சு வேறுபடும். அதை குறிப்பிடும் விதமாகத்தான் இங்க வந்து ஒவ்வொரு ஆர்என்ஏக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே ஆர்என்ஏவா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆர்என்ஏவும் இட்ஸ் ஓன் காம்போசிஷன்ல டிஃபர் ஆகும், அதனால வேற வேற கலர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கேஸ்ல நார்மலா இருக்க செல்ல ஓகே, ஆனா இந்த செல் வந்து வைரஸ் இன்ஃபெக்டட் செல். இந்த வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ல இருக்கக்கூடிய டோட்டல் ஆர்என்ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்என்ஏவை தாண்டி அந்த இன்ஃபெக்டட் வைரஸ் இருக்கு பாத்தீங்களா, உள்ள வந்துச்சுல வைரஸ், அந்த வைரஸோட ஆர்என்ஏவும் சேர்ந்து தான் இருக்கும். இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இது வந்து வைரஸ் ஆர்என்ஏ. ஸோ இங்க கொரோனா வைரஸ்க்கு ரெட் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி இந்த ஆர்என்ஏ மெட்டீரியல்லையும் ரெட் கலர்ல இருக்கிறது வைரல் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரி ஓகே, இப்போ இந்த டோட்டலா ஒரு இன்ஃபெக்டட் செல்லுக்குள்ள டோட்டல் ஆர்என்ஏ நம்ம பத்தி பேசணும் அப்படின்னா, அந்த செல் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஆர்என்ஏவோட சேர்ந்து அந்த வைரஸ் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஆர்என்ஏவும் சேர்ந்து தான் வரும், சரிங்களா. இப்போ இந்த கேஸ்ல கொரோனா வைரஸ்ல இருந்துட்டு கொரோனா வைரஸ் இன்ஃபெக்டட் பெர்சன்ட் இருந்து நம்ம ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணி அந்த சாம்பிள்ல இருந்து ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து டோட்டல் ஆர்என்ஏ வரும் இல்லையா, அந்த டோட்டல் ஆர்என்ஏல வைரஸ் ஆர்என்ஏவும் சேர்ந்து தான் இருக்கும். இப்போ இந்த வைரல் ஆர்என்ஏ, இந்த ரெட் கலர் ஆர்என்ஏ மட்டும் தான் வைரல் ஆர்என்ஏ, சரிங்களா. இப்போ இந்த வைரல் ஆர்என்ஏல இருந்துட்டு ஸ்பெசிபிக் பிரைமர் போட்டு, அதான் அந்த என் ஜீனுக்கான பிரைமரை போட்டு, அதுதான் ஸ்பெசிபிக் பிரைமரை யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ சிந்தசிஸ் பண்றோம். காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ எப்படி சிந்தசிஸ் பண்ணுவோம் நான் ஃபர்தரா டிஸ்கிரைப் பண்றேன். இங்க வந்து அந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமும் தேவைப்படுது, சரிங்களா. நம்ம அந்த ஸ்பெசிபிக் பிரைமர் போட்ட உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்பெசிபிக் பிரைமர் வைரல் ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அந்த வைரல் ஆர்என்ஏல மட்டும்தான் அந்த ஸ்பெசிபிக் பிரைமரால பைண்ட் ஆக முடியும். நம்ம டிசைன் பண்ணியிருக்க அந்த ஸ்பெசிபிக் பிரைமர் பைண்டிங் ரீஜன் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சாம்பிள்ல மற்ற ஆர்என்ஏ இருந்தாலுமே வேற எதுலையுமே அது பைண்ட் ஆகாது, வைரல் ஆர்என்ஏல மட்டும்தான் பைண்ட் ஆகும், சரிங்களா. ஸோ அதான் ஸ்பெசிபிக் பிரைமர் போட்ட உடனே அந்த ரீஜன்ல மட்டும்தான் பைண்ட் ஆகும். அதுக்கடுத்து சிடிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கும் போதும் அந்த பிரைமர்ல இருந்து எக்ஸ்டென்ஷன் ஆகி நம்ம கொடுத்த ஆர்என்ஏ ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, அது இருந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆயிடும், சரிங்களா. இப்போ இந்த சிடிஎன் நடந்துச்சு இல்லையா, இந்த சிடிஎன்ல இருந்து ஆரம்பிச்சு
அங்க இருந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா பிரைமர் அண்ட் ப்ரோப் டிசைன் பண்ணியிருப்போம். அதுவும் பர்டிகுலரா அந்த வைரல் ஆர்என்ஏக்கான ரீஜன் தான் டிசைன் பண்ணியிருப்போம். அந்த என்ஜினுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு வெதர் அந்த வைரஸ் இந்த செல் இப்போ இந்த சாம்பிள் வந்து ஐசோலேட்டட் ஃப்ரம் அ சஸ்பீசியஸ் பெர்சன், அவருக்கு வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா, அதான் நமக்கான சந்தேகம். இப்போ அவர்கிட்ட இருந்து ஆர்என்ஏ ஐசோலேட் பண்றோம். ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ணும்போது நார்மல் பெர்சன் அப்படின்னா இந்த வைரல் ஆர்என்ஏ அவரோட சாம்பிள்ல இருக்காது. இன்ஃபெக்டட் பெர்சன்னா மட்டும்தான் இந்த வைரஸ்ல இருந்து கோட் பண்ணக்கூடிய அந்த ஆர்என்ஏ அவரோட சாம்பிள்ல இருந்திருக்கும். அது இங்கேயும் வரும், ஃபர்தரா மற்ற எல்லா ஸ்டெப்லயும் வரும். இப்போ இந்த ஸ்பெசிபிக் பிரைமர் ஆட் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்பெசிபிக் பிரைமர் ஆட் பண்ற போது அவருக்கு வைரஸ் தொற்று இல்லை அப்படின்னா இந்த சிடிஎன்ஏ சிந்தசிஸும் நடக்காது. சரிங்களா, சிந்தசிஸ் நடக்காது. அதுக்கப்புறம் இந்த ப்ரோபன் பிரைமர் போடுறோமோ எந்த ஒரு ஃப்ளூரசன்ட் சிக்னலும் கிடைக்காது. சரிங்களா, இப்ப சப்போஸ் கிடைச்சது அப்படின்னா வைரல் ஆர்என்ஏ உள்ள இருக்கு, அவருக்கு தொற்று இருக்கு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தலாம். ஸோ இதான் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், சிடிஎன்ஏ சிந்தசிஸ்லாம் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம இங்க பார்ப்போம். இங்கே வந்து ஆர்என்ஏ இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லைன் தான் வந்து ஆர்என்ஏ. ஆர்என்ஏ அப்படின்னாலே உங்களுக்கு டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் தெரியும். ஸ்ட்ரக்சரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட், எது ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டு, டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட். அதை தாண்டி பார்க்கும்போது இது ரிபோநியூக்ளிக் ஆசிட், அது வந்து டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி அப்படின்னா ரிபோஸ் சுகரோட செகண்ட் பொசிஷன்ல வந்து ஒரு ஆக்சிஜன் இல்லாம இருக்கும், எதுல, டிஎன்ஏல. சரிங்களா, அதை தாண்டி இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு காம்போசிஷன்ல பார்க்கும்போது ஆர்என்ஏல யுராசில் இருக்கும், இங்க நீங்க பார்க்கலாம், யூன்னு பார்க்கலாம். ஆனா டிஎன்ஏல டைமின் தான் இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு முக்கியமான காம்போசிஷன்ல இருக்கக்கூடிய வேரியேஷன். கெமிக்கல் காம்போசிஷன்ல இருக்கக்கூடிய வேரியேஷன் என்னன்னு பார்த்தா ஆர்என்ஏல யுராசில் இருக்கும், டிஎன்ஏல அந்த இடத்துல வந்து டைமின் இருக்கும். அதே மாதிரி டிஎன்ஏல இருக்கக்கூடிய ரிபோஸ் ஸ்ட்ரக்சர்ல செகண்ட் பொசிஷன்ல ஆக்சிஜன் இருக்காது, ஓஹெச்ல ஆக்சிஜன் இருக்காது, பட் ஆர்என்ஏல இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் தான் வந்து ஆர்என்ஏ. இப்போ இந்த ஆர்என்ஏ வந்து இப்போ நம்ம சொல்ல போறக்கூடிய ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து நார்மலான செல்ல இருந்து ஐசோலேட் பண்ண ஆர்என்ஏலையும் இதான் விஷயம். சேம் டைம் வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் பெர்சன்ட் வந்து வைரல் ஆர்என்ஏ டிடெக்ட் பண்றதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதே சேம் கான்செப்ட் தான் நடக்கும். இப்போ இந்த ஆர்என்ஏ வந்ததுக்கு அப்புறம் அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிரைமர் இருக்கும். இப்போ நார்மலா ஆர்என்ஏ ஒரு யூகரியாட்டிக் ஆர்என்ஏல இருந்து சிடிஎன்ஏ சிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஆலிகுரிட்டி பிரைமர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, பட் ஆனா இங்க இந்த கேஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னா கொரோனா வைரஸ்ல என்ஜீன் இருக்கு இல்லையா, அந்த என்ஜீனுக்கு ஸ்பெசிஃபிக்கான பிரைமர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த ஸ்பெசிஃபிக்கான பிரைமர் போய் அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன்ல போய் பைண்ட் ஆகும். சரிங்களா, பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு பேரு பிரைமர் அனிலிங். நம்ம நார்மல் பிசிஆர்ல இதை பத்தி பேசியிருப்போம், நம்மளோட பிசிஆர் வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இங்கேயும் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் பிரைமர் அனிலிங் நடக்கும். பிரைமர் அனிலிங் நடந்ததுக்கு அப்புறம் நார்மலான பிசிஆர்ல டேக் பாலிமரேஸை பத்தி படிச்சிருப்போம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஒரு என்சைம் வரும். ஏன் இந்த என்சைமோட ஃபங்க்ஷன் என்ன, இதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் அப்படின்னா, நம்ம நார்மலா டிரான்ஸ்கிரிப்ஷனை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, டிஎன்ஏல இருந்துட்டு ஒரு ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இங்க டெம்ப்ளேட் என்னவா இருக்கும், டிஎன்ஏ ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கும், அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் தான் பை ப்ராடக்ட் தான் வந்துட்டு ஆர்என்ஏ. சரிங்களா, டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ டெம்ப்ளேட்டா வச்சுட்டு ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணா அதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். இங்க ஆர்என்ஏ தான் டெம்ப்ளேட், ஆர்என்ஏ டெம்ப்ளேட்ல இருந்து டிஎன்ஏ சிந்தசிஸ் பண்றாங்க, இதுக்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா, அதனாலதான் இந்த வேலையை பார்க்கக்கூடிய என்சைமுக்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த என்சைம் எவ்வளவு கிளவரான என்சைம் அப்படின்னா, ரீட் பண்றது வந்து அதாவது டெம்ப்ளேட்டை வந்து ஆர்என்ஏவை ரீட் பண்ணும். நான் ஆட் பண்ண வேண்டிய டிஎன்டிபிஸ் எல்லாம் டிஎன்ஏக்கான டிஎன்டிபிஸ் ஆட் பண்ணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் இது எல்லாம் டிஆக்சி, அதனால இந்த டின்ற ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. ஆர்என்ஏல வெறும் நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும், டிஎன்ஏக்கு வந்து டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். செகண்ட் பொசிஷன்ல ஆக்சிஜன் இருக்காது, ரிபோஸ் சுகர்ல ஒரு ஆக்சிஜன் இருக்காது. ஸோ நீங்க இங்க ரீட் பண்ண போற மெட்டீரியல் எல்லாமே நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட்டை தான் இங்க ரீட் பண்ணுது. பட் ஆனா அதுக்கு அகேன்ஸ்டா ஆட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ். சரிங்களா, அதே மீன் டைம்ல இங்க யுராசில ரீட் பண்ணா அதுக்கு அகேன்ஸ்டா அடினினை ஆட் பண்ணும், அதே டைம்ல அடினினை ரீட் பண்ணா அதுக்கு அகேன்ஸ்டா தைமினை வைக்கும். இதான் வந்து இந்த என்சைமோட ஒரு ஸ்பெசிபிசிட்டி கேரக்டர்ல. இதோட கேரக்டர் எப்படின்னா, ஆர்என்ஏவை ரீட் பண்ணும், அதுக்கு அகேன்ஸ்ட் ஆட் பண்ணக்கூடிய பேசஸ் எல்லாம் டிஎன்ஏ பேசஸ் ஆட் பண்ணும். அதே மாதிரி யுராசிலுக்கு அகேன்ஸ்டாக காம்ப்ளிமெண்ட்ரியா அடினினை ஆட் பண்ணும், அடினினுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா டைமின் ஆட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமோட கேரக்டர்ஸ். ஓகே, இப்போ எக்ஸ்டென்ஷன் நடந்துருச்சு, இந்த என்சைம் அதோட வேலையை முடிச்சிருச்சு. இப்போ இதை வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் சிடிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதான் என்ன அப்படின்னா,
இந்த பை ப்ராடக்ட் வந்து ஆர்என்ஏ பிளஸ் டிஎன்ஏ சேர்ந்த ஹைபிரிட். இந்த ப்ளூ கலர்ல இருக்க லைன் வந்து ஆர்என்ஏ, கிரீன் கலர்ல இருக்க லைன் வந்து டிஎன்ஏ. ஆர்என்ஏவை டெம்ப்ளேட்டா வச்சு ஒரு டிஎன்ஏவை சிந்தசிஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் சிடிஎன்ஏ. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் சிடிஎன்ஏ இருக்கு இல்லையா, ஆர்என்ஏ பிளஸ் டிஎன்ஏ ஹைபிரிட். இதுல இருந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆர்என்ஏ மெட்டீரியலை வந்து டிகிரேட் பண்ணணும். டிகிரேட் பண்ணோம்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஆர்என்ஏஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்என்ஏஸ் ஹெச் மாதிரியான என்சைம்லாம் அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த என்சைம்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆர்என்ஏ ஸ்டாண்டை மட்டும் டிகிரேட் பண்ணிடுவாங்க. டிகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் டிஎன்ஏ மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். சரிங்களா? இப்போ அகைன் இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிரைமரை யூஸ் பண்ணி இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சிந்தசிஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ப்ராசஸுக்கு டேக் பாலிமரேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஆர்என்ஏ கிடையாது, இது கம்ப்ளீட் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏவை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமால ரீட் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்காக இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ல இருந்துட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா, இதுதான் வந்து கம்ப்ளீட்ல டபுள் ஸ்டாண்டுமே டிஎன்ஏவா இருக்கும். முதல்ல இருந்த ஹைபிரிட்ல ஒரு ஸ்டாண்ட் ஆர்என்ஏவாவும் ஒரு ஸ்டாண்ட் டிஎன்ஏவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்என்ஏஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்டாண்ட் ஆர்என்ஏவை டிகிரேட் பண்ணிட்டாங்க. இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏல இருந்துட்டு டேக் பாலிமரேஸை யூஸ் பண்ணி இப்போ டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ சிந்தசிஸ் பண்ணியாச்சு. இதை தான் வந்து காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ரியல் டைம் பிசிஆர்ல இந்த காம்ப்ளிமெண்டரி சிடிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த சிடிஎன்ஏ இருந்துட்டு எப்படி பர்டிகுலரா இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ ஆக்சுவலி இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, 3' to 5', 5' to 3' இருக்கு இல்லையா, இந்த சிடிஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்த சிடிஎன்ஏ இருந்துட்டு ஃபார்வர்ட் பிரைமர், ரிவர்ஸ் பிரைமர், இது ரெண்டுமே ஸ்பெசிஃபிக்கா அந்த நியூக்ளியோ கேப்சிட் ஜீன் என் ஜீனுக்கான ரீஜன்ல தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா 900 இருந்து 1100 நியூக்ளியோடைட்ஸ் வரைக்கும் அந்த என்ஜின் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் ரீஜன்ல தான் 100 பேஸ் பேருக்கோ 200 பேஸ் பேருக்கோ அவங்க அந்த ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பிரைமர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது டிசைன் பண்ணது மட்டும் இல்லாம அந்த இன்டர்மீடியட் ரீஜன், அதாவது ஃபார்வர்ட் பிரைமர் ஆரம்பிக்கிற இடத்துக்கும் ரிவர்ஸ் பிரைமர் முடிக்கிற இடத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரீஜன் தான் ப்ரோப் ஆக்ட் ஆகும். சரிங்களா? இந்த பர்டிகுலர் ரீஜனுக்கும் ஒரு பிரைமரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரைமருக்கு ரிப்போர்ட்டரும் அண்ட் குவென்ச்சர் இந்த மாலிகுல்ஸை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரைமர் வித் ரிப்போர்ட்டர் அண்ட் குவென்ச்சர் மாலிகுல் இருந்தா அதுக்கு பேர் வந்து ப்ரோப். ஓகேங்களா? இதுல இந்த ரிப்போர்ட்டர் மாலிகுல் வந்து ஒரு ஃப்ளூரோசன்ட் சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு மாலிகுல் தான் ரிப்போர்ட்டர் மாலிகுலா வச்சிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டர் மாலிகுலும் குவென்ச்சர் மாலிகுலும் பக்கத்துல இருக்கும்போது இந்த குவென்ச்சர் மாலிகுல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டர் மாலிகுல்ல இருந்து எந்த சிக்னலும் வெளியே வராம தடுத்து நிறுத்திடும், இன்கிபிட் பண்ணி வச்சிருக்கும். அதுக்காக தான் அதுக்கு பேர் வந்து குவென்ச்சர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோப் இருக்கு இல்லையா, இந்த ப்ரோபோட நேச்சர் என்னன்னா ஒரு 18 to 22 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அந்த ஒரு 20 நியூக்ளியோடைட்ஸ் தான் அந்த ப்ரோப் இருக்கும். அதுல ஒரு போர்ஷன்ல வந்து ரிப்போர்ட்டர் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க ஃப்ளூரோஃபோரையும், இன்னொரு எண்டில் ஆக்சுவலா இங்க போட்டுருக்காங்க இல்லையா 5' எண்டில் ரிப்போர்ட்டர் இருக்குது, 3' எண்டில் குவென்ச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ குவென்ச்சருக்கும் ரிப்போர்ட்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ இது ரெண்டும் ஒரு க்ளோஸ்டர் விசினிட்டில தான் இருக்குது. அதனால அந்த குவென்ச்சர் என்ன பண்ணி வைக்கும் அப்படின்னா ரிப்போர்ட்டரை வந்து எந்த ஃப்ளோரசன்ட் சிக்னலும் கொடுக்காம இன்கிபிட் பண்ணி வச்சிருக்கும் பை நேச்சுரலா. ஸோ இப்போ நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல இந்த எல்லா சாம்பிளையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபார்வர்ட் பிரைமர் இருக்கு இல்லையா, ஃபார்வர்ட் பிரைமர், ரிவர்ஸ் பிரைமர், இது ரெண்டும் அனிலிங் ஸ்டெப்ல போயிட்டு அதுக்கான ரீஜன்ல போய் பைண்ட் ஆயிடும். அதே மாதிரி ப்ரோபும் அதுக்கான ரீஜன்ல போய் பைண்ட் ஆயிடும். பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபார்வர்ட் பிரைமர் இருக்கு இல்லையா, ஃபார்வர்ட் பிரைமர் என்ன பண்ணணும்னா ஃபார்வர்ட் பிரைமர் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அனிலிங் ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேக் பாலிமரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும், நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணும். இப்படி எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு அந்த டேக் பாலிமரேஸ் இருக்கக்கூடிய 5' to 3' நியூக்ளியஸ் ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி இங்க எக்ஸ்டென்ஷன் நடந்துட்டு இருக்கு. எக்ஸ்டென்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது பாதியில ஏதோ ஒரு ஸ்டாண்ட் வந்து பைண்ட் ஆயிருக்கு இல்லையா, இதை வந்து ரிமூவ் பண்ணும். இதுக்கு பேரு தான் ஸ்டாண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோட வேலையை பார்த்துட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் போயிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய பைண்டா இருக்கக்கூடிய ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்டாண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, அந்த டேக் பாலிமர் அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்க்கு ஆல்ரெடி 5' to 3' நியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது இருக்கிறதுனால இதை வந்து ஒவ்வொரு பேசஸையும் இந்த வந்து ஒரு 20 நியூக்ளியோடைட் இருக்குன்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதுல வந்து இங்க எக்ஸ்டென்ஷன் நடந்துட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேஸை கட் பண்ணி விட்டுரும், அதுக்கு அடுத்த பேஸ் ஆட் பண்ணோடனே செகண்ட் பேஸை கட் பண்ணி விட்டுரும், அதுக்கு அடுத்த பேஸ் ஆட் பண்ணோடனே தேர்ட் பேஸை கட் பண்ணி விட்டுரும். இங்க நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு பேஸஸையும் துண்டு துண்டா ரிலீஸ் பண்ணி வச்சோம். இப்படி ரிலீஸ் பண்ணும் போது என்ன ஆயிரும்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல பைண்ட் ஆயிருந்த ரிப்போர்ட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளூரோஃபோர், இது வந்து ஃப்ரீ ஆயிடும். ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ல இந்த குவென்ச்சர் மாலிகுலை விட்டு தனியா தூரமா போயிடும்.
நம்ம ஃபர்ஸ்ட் பேசியிருப்போம் ரிப்போர்ட்டருக்கும் குவென்ச்சருக்கும் ஒரு 20 மாலிகுல் தான் டிஸ்டன்ஸ்னு பேசியிருப்போம். இப்போ இந்த டேக் பாலிமரேஸ் வந்து அதோட நியூக்ளியஸ் ஆக்டிவிட்டினால இந்த ப்ரோபை வந்து ஒவ்வொரு பேஸா கிளீவ் பண்ணிடுது இல்லையா, கிளீவ் பண்றதுனால இந்த ரிப்போர்ட்டர் மாலிகுல் ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். இப்படி ஃப்ரீ ஆன உடனே இது வந்து ரிலீஸ் ஆகணுன்னே இதுல இருந்து ஒரு ஃப்ளோரசன்ட் சிக்னல் கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளோரசன்ட் சிக்னல் வந்துட்டு ரியல் டைம் பிசிஆர்ல டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, மானிட்டர்ல கிடைக்கும். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நடக்கிற விஷயங்களை கன்சிக்வன்ஸா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வைரல் டிஎன்ஏ உள்ள இருக்கு, வைரல் ஆர்என்ஏ இங்க டிஎன்ஏவா கன்வெர்ட் ஆயிடுச்சு சரிங்களா. வைரல் ஜீன் உள்ள இருக்கு, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான பிரைமரும் பைண்ட் ஆயிருக்கு, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ரோபும் பைண்ட் ஆயிருக்கு. இங்க ஆம்பிளிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ப்ரோப்ல இருந்து இந்த ரிப்போர்ட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரோப் அப்படியே கம்ப்ளீட்டா டிகிரேட் ஆயிரும், இந்த எக்ஸ்டென்ஷன் கம்ப்ளீட்டா எண்ட் வரைக்கும் நடக்கும் சரிங்களா. இங்க சிந்தசிஸ் கடைசி வரைக்கும் நடந்துருச்சு பாத்தீங்களா. நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய சிக்னல் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிக்னல் வந்துச்சு அப்படின்னா வைரல் ஜீன் உள்ள இருக்கு, அதுக்கு ஃபாலோ பண்ணி ஆம்பிளிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்ப சப்போஸ் வைரல் ஜீனே உள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்க, வைரல் ஜீனே உள்ள இல்லை அப்படின்னா இந்த ப்ரோப் போய் பைண்ட் ஆகாது, பைண்ட் ஆகல அப்படின்னா இந்த பிரைமரும் பைண்ட் ஆகாது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்கல அப்படின்ற போது டேக் பாலிமரேஸ் வந்து இந்த பர்டிகுலர் பர்டிகுலர் ஆலிகோ நியூக்ளியோடைட்ல வந்துட்டு ஒவ்வொரு நியூக்ளிக் ஆசிடா வந்து நியூக்ளியோடைடா வந்து கிளீவ் பண்ணல அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டர்ல இருந்து எந்த சிக்னல் வராது, ஏன்னா இது கொஞ்சம் பக்கத்துலயே இருக்கும், இது வந்து இந்த சிக்னலை இன்டிகிரேட் பண்ணி வச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட்டர் ரிலீஸ் ஆகிறது தான் நமக்கான டிடெக்ஷன் மெத்தடை இங்க கன்சிடர் பண்றோம். இதுல இருந்து வரக்கூடிய சிக்னலை தான் ரியல் டைம் பிசிஆர்ல ரியல் டைம் பிசிஆர்ல வந்து மானிட்டர்ல வந்து நம்ம வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா எதுக்கு ரியல் டைம் பிசிஆர்னு பேர் வச்சுன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு சைக்கிள், இந்த சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கு, ஈவன் இந்த சைக்கிள் முடிய கூட இல்லை, ஒரு கம்ப்ளீட்டான எலாங்கேஷன் நடக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த ரிப்போர்ட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இப்பயே வந்து இதுல இருந்து சிக்னல் வர ஆரம்பிக்குது. இந்த சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து வைரல் ஜீன் உள்ள இருக்கு, பிசிஆர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சைக்கிள் தான் இன்னும் எலாங்கேஷனே முடிக்கல, அதுக்குள்ளேயே இதுல இருந்து சிக்னல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு மானிட்டர்ல பிசிஆர் முடியறதுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகே உள்ள வைரல் ஜீன் இருக்கு இல்லைன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் ரியல் டைம் அப்சர்வேஷன் கொடுக்கறதுனால தான் இதுக்கு ரியல் டைம் பிசிஆர்னு பேர் வைக்கிறோம். அதே மாதிரி இது நம்ம அந்த இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பிசிஆர், அதாவது ஒரு சைக்கிளோட இமேஜ். இதே மாதிரி ஒவ்வொரு சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும் போது இதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஃப்ளூரோஃபோரோட கான்சென்ட்ரேஷன் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சைக்கிள் நடந்துச்சுன்னா ஒரு ஃப்ளூரோஃபோர் ரிலீஸ் ஆகுது இல்லையா, இதோட பை ப்ராடக்ட் 2 இருக்கும் போது ரெண்டு ஃப்ளூரோஃபோர் ரிலீஸ் ஆகும், அடுத்த சைக்கிள்ல 4 ஆகும், 4 ஃப்ளூரோஃபோர் ரிலீஸ் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு சைக்கிள்ல எத்தனை பிசிஆர் ப்ராடக்ட் கிடைக்குதோ அத்தனை பிசிஆர் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலான ஃப்ளூரோஃபோர் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைக்கிள் முடிய நம்ம ஃப்ளூரசன்ட் சிக்னலோட இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ கிராஃப்ல அதோட இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து வைரஸோட லோடை கண்டுபிடிக்கலாம். இதுக்கு பேர் குவான்டிடேட்டிவ் பிசிஆர்னு ஒரு நேம் சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் இதுதான். உள்ள வந்து வைரல் ஜீன் எவ்வளவு இருக்குன்றத ஒவ்வொரு ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப் முடிய அதுல இருந்து வரக்கூடிய ஃப்ளூரசன்ட் சிக்னலோட இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஃபைனலாக கிடைக்கக்கூடிய பிளாட். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒவ்வொரு ஃப்ளூரோஃபோர் சொல்லியிருந்தோம் இல்லையா, இதை வந்து ஒவ்வொரு ஜீனுக்கும் இல்லை ஒவ்வொரு சாம்பிளுக்கும் ஸ்பெசிஃபிக்கான வேற கலரிங் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷோல்டு ஒரு கான்செப்ட் இல்லை, இது வந்து ஆக்சுவலா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பிசிஆர், ஒரு RT-PCRல நடக்கக்கூடிய கான்செப்சுவல் டேட்டாவை பார்த்தோம். இது வந்து கிடைக்கிற அவுட்புட் இந்த டேட்டா அனாலிசிஸை பத்தி தான் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இங்க வந்து இந்த த்ரெஷோல்டுன்னு வச்சிருக்காங்க இல்லையா, இந்த த்ரெஷோல்டு லிமிட்டை தாண்டி வர இன்ஃபர்மேஷன் தான் ட்ரூ இன்ஃபர்மேஷன் பிலீவ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஃப்ளூரசன்ட் டையெல்லாம் ஆட் பண்றதுனால அதுக்கே மினிமலா ஏதாவது ஒரு ஃப்ளூரசன்ட் எக்ஸ்பிரஷன் லெவல் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த த்ரெஷோல்டுக்கு கீழே வர்றது எல்லாமே, த்ரெஷோல்ட் லைனுக்கு கீழே வர்றது எல்லாமே எப்படி சொல்லணும்னா ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கன்சிடர் பண்ணுவாங்க. த்ரெஷோல்டை விட்டு மேலே வர்றது மட்டும்தான் ஒரு ட்ரூ இன்ஃபர்மேஷனை கன்சிடர் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா சைக்கிள் நம்பர்ல பாத்தீங்கன்னா 10th சைக்கிள், இங்க வந்து 9th சைக்கிள் இருந்து ஒரு பீக் வர ஆரம்பிக்குது, இங்க 10th சைக்கிள், இங்க வந்து ஒரு 12th சைக்கிள் இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஐ மீன் ஆம்பிளிஃபிகேஷன், அதாவது ஃப்ளூரோஃபோர்ல இருந்து சிக்னல் வருது அப்படின்னா அங்க ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. இங்க 20th சைக்கிள் இருந்துட்டு சிக்னல் வர ஆரம்பிக்குது, இங்க நியர்லி ஒரு 24th சைக்கிள் இருந்து சிக்னல் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஸ்டார்டிங் பாயிண்டை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா
இப்போ ஒரு நம்ம ஒரு 20 சாம்பிள் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் சாம்பிள் வந்து 9th சைக்கிள்ல இருந்தே சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்குது. செகண்ட் சாம்பிள் வந்து 10th சைக்கிள்ல இருந்து சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு 4th சாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 12th சைக்கிள்ல இருந்து சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10th சாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20th சைக்கிள்ல இருந்து தான் சிக்னல் கிடைக்குது அப்படின்னா, இந்த வெரி ஃபர்ஸ்ட் சாம்பிள் 9th சைக்கிள்ல இருந்து சிக்னல் கொடுக்குது இல்லையா, அதுல வந்து அதாவது என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஃப்ளூரோஃபோர் இருக்கலாம் உள்ள இருந்தாலுமே, நம்ம ஒரு சைக்கிள் முடிஞ்ச உடனே அதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஃப்ளூரோஃபோர்ல இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல் வந்து இங்க இவ்வளவு பெரிய பீக்கை கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியலான அவ்வளவு இன்டென்சிட்டியான சிக்னலா இருக்காது. அந்த சிக்னல் கீழே தான் இருக்கும், த்ரெஷோல்ட் லைனுக்கு கீழே தான் இருக்கும். சரிங்களா? இங்க சிக்னல் வருது அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷன் ஒரு செகண்ட் சைக்கிள் தேர்ட் சைக்கிள்லயே ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அங்க ஸ்டார்ட் ஆனா தான் அதோட இன்டென்சிட்டி கூட 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 போய் தான் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து த்ரெஷோல்ட் லைனை கிராஸ் பண்ணி அப்படி மேல வரைக்கும் போகுது. சரிங்களா? ஸோ அப்படின்னா இங்க வந்து எங்க இருந்து இந்த சிக்னல் ஸ்டார்டிங் பிளேஸை வச்சு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வரலாம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன கன்க்ளூஷன்னா, சாம்பிள் நம்பர் 10 விட, அதாவது நம்ம என்ன சொன்னா 20th சைக்கிள்ல இங்க ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த சிக்னல் கொடுக்குது இல்லையா, இந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய சாம்பிளுக்கு நம்பர் 10 நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த சாம்பிள் நம்பர் 10 விட சாம்பிள் நம்பர் 1ல வந்து வைரல் ஆர்என்ஏவோட லோடு அதிகமா இருக்கு. நம்பர் ஆஃப் வைரஸஸ் அந்த பர்டிகுலர் பெர்சனுக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் அதுல இருந்து ஐசோலேட் பண்ண ஆர்என்ஏல இருந்து சிடிஎன்ல இருந்து அதிகமா சாம்பிள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி, ஸோ இங்க வந்து இந்த சிக்னல் வந்து நம்ம ரொம்ப ப்ரீவியஸா எடுத்துக்கிறோம், ப்ரீவியஸா கிடைக்குது. ஏன்னா இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டோட்டல் ஆர்என்ஏன்னு ஒன்று வருது இல்லையா, வைரஸ் இன்ஃபெக்ஷன் பெர்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். சாம்பிளை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் ஆர்என்ஏ எடுத்து அதுல இருந்து சிடிஎன்ஏ கன்வர்ஷன் எல்லாம் பண்ணி வரோம். அப்படி பண்ணி வரும்போது ஒரு இனிஷியலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ல ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க. என்னன்னா, இப்போ ஆர்என்ஏ வந்து ஒரு 1 மைக்ரோகிராம் ஆஃப் ஆர்என்ஏ எடுத்து 1 மைக்ரோகிராம் ஆஃப் ஆர்என்ஏ எடுத்து சிடிஎன்ஏவா கன்வெர்ட் பண்ணுவோம். சிடிஎன்ஏல வந்துட்டு இத்தனை டைல்யூஷன்ல இத்தனை நானோகிராம் ஆஃப் சிடிஎன்ஏவை டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி அதோட வால்யூமெட்ரிக்ல வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணி தான் எல்லா சாம்பிளுமே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவ்வளோ டைல்யூஷன்லாம் தாண்டி வரும்போது சாம்பிள் நம்பர் 1 வந்து 9th சைக்கிள்லயே சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சாம்பிள் நம்பர் 10 வந்து 20th சைக்கிள் தான் சிக்னல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுது. அப்படின்னா நம்ம எல்லா டைல்யூஷன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி ஈக்குவல் வால்யூம் ஆஃப் சாம்பிள்ல இருந்து ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சாம்பிள்ல இருந்து தான் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க வந்து வேரியேஷன் கொடுக்குது. அதாவது நம்ம ஸ்பெசிபிக் பிரைமர் யூஸ் பண்றோம், அந்த ஸ்பெசிபிக் பிரைமர் தான் இங்கேயும் சிக்னல் கொடுக்குது, சாம்பிள் நம்பர் 1க்கு இங்கே சிக்னல் கொடுக்குது, அதே ஸ்பெசிபிக் பிரைமர் தான் சாம்பிள் நம்பர் 10க்கு இங்கே சிக்னல் கொடுக்குது. அப்படின்னா இங்க இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, அதோட கான்சென்ட்ரேஷன்ல வேரியேஷன் இருக்குது. சாம்பிள் நம்பர் 1ல கான்சென்ட்ரேஷன் கூட இருக்குது, சாம்பிள் நம்பர் 10ல கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்குது. சரிங்களா? இதுதான் இங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய அப்சர்வேஷன். அதே மாதிரி இங்கேயும் அதை ஆக்சுவலா இங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் இங்க ரெப்ளிகா பண்ணியிருக்கோம். மேட்ரு என்னன்னா, இங்க வந்து ஒவ்வொரு சாம்பிளுக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷனை வந்து ஈக்குவலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சைக்கிள்லையும் கரெக்டா இதோட இது இத்தனை 10⁻² வந்து இது கம்மியா இருக்கு, இதோட இது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஈவனான இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்கோம், டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இங்க வந்து ஒரு அன்ஈவனான இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இது எது அல்டிமேட்டா அதை நம்ம இங்க சொல்ல வர்றதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதோட கான்சென்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த வைரல் லோடுல இருக்கக்கூடிய வேரியேஷனையும் நம்ம இதுல கன்சல்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இதுக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் பிசிஆர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா டிஸ்கிரிப்டிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி பிலீவ் பண்றோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,